சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. நம்ம சண்முகம் வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க. தர்மாத எலெக்ஷனில் வந்து தயவு செஞ்சு விட்டு கொடுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி அப்பன்னு பார்த்து, நாங்கள் எதுக்கு விட்டு கொடுக்கணும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, நீங்கள் என்னென்னலாம் காரியம்லாம் செஞ்சீங்க, அதுவும் புள்ளைய வச்சு மறக்கக்கூடிய காரியமாக செஞ்சீங்க, எங்களாலலாம் விட்டு கொடுக்க முடியாது. மாமனாரே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன், நீங்கள் தான் வந்து இந்த ஊர் பிரசிடெண்ட்டாக இருந்தீங்க, தர்மாத எலெக்ஷன்லேயும் நின்னீங்க, ஏகப்பட்ட உங்ககிட்ட சொத்து இருக்குது, அதோட வரவு செலவு கணக்கும் பார்த்தீங்க. வயசான நீயே இப்படியெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து இளவட்ட பையன், என்னால் பார்க்க முடியாதா, மீசை முறுக்கிக்கிட்டு நிற்கிறேன், இதை விட 10-15 பொறுப்பு சேர்த்தே கொடுங்க, தூளா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏய் வேணாண்டா வெறும் பயலே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ கூட வந்து உள்ளுக்குள்ளே வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்பா கொஞ்சம் அமைதியாக பேச மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி மரியாதையாக வந்து கெஞ்சி கூப்பாடி கேட்குறேன், விட்டு கொடுக்க மாட்டியா? மாமனாரே, ஒன்றால் திருடனாலாம் ஓடி போய் பிடிக்க முடியுமா? நிச்சயம் முடியாதுல்ல. சில பல திருடனெல்லாம் பிடிக்கணும். அவன் ஏகப்பட்ட தில்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி அடித்து விசாரிச்சுட்டு சில பேருக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு நான் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் மரியாதையாக கேட்குறேன், கொஞ்சமாவது வந்து ஈவிரக்கத்தோடு விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏங்க நீங்களாம் சண்முகத்துக்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டிங்களா? சண்முகம் என்னப்பா பெரிய மனுஷன் இவ்வளோ தூரம் இறங்கி கேட்குறாப்புல, விட்டு கொடுக்கறது தானே நியாயம். விட்டு கொடுக்கணுமா? சண்முகம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பரணி வந்து அதிரடியாக பேசுகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கீங்க, தண்ணியில் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல என்ன சதித்திட்டம் போட்டு வந்திருக்கீங்கன்னு இந்த ஊர் மக்களுக்குலேருந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை அமுச்சு வைக்க பார்த்துருக்கான். பஸ்ஸில் ஒரு திட்டம், வெளியில் வந்தால் ஒரு திட்டம்னு ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் நாங்கள் உங்களுக்கு ஈவிரக்கம் காட்டணுமா? அச்சச்சோ, என்ன நீ இப்படி இறங்கி வந்துட்ட, உன்னால் ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி காலில் விழுவாத குறையாக வந்து கெஞ்சரியே, இது எல்லாம் பேசுகிறதுக்கு வெக்கமாக இல்லை? நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பரணி வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. இவங்க கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது, கடைசி வரைக்கும் காலிலே விழுந்துட்டான், இவனை வந்து என்ன செய்ய முடியும், நம்ம மட்டும் போகலான்னு சொல்லிட்டு மாதம் வந்து சண்முகமும் பரணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வைகுண்டம் வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ என்னெல்ல சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இப்படியெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, போட்டின்னு வந்தால் மோதி பார்க்கணும், காலிலையா விழுவ, இதுக்கு நீ ஏதாவது அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டிட்டு நம்ம வைகுண்டம் வந்து அங்கேருந்து கடந்து போகிறாங்க. எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து பார்த்தல்ல எப்படி அசிங்கப்பட்டு போய் நின்னோன்னே, அப்பா என்னப்பா பண்ண போகிறோம், நிச்சயம் வந்து இதுலேயும் தோத்துட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும், முன்னாடியாவது நான் அந்த இடத்துல வந்து இருந்தேன், ஏதோ என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாவது கிரியேட்டாக இருந்துச்சு, இப்போ அதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லையப்பா, நம்மளை தூக்கி உள்ளே வைக்கணும்னா வெளியவே வர முடியாத அளவு பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி அவன் மட்டும் பேசாமல் இருந்திருப்பான், அவனை சொரிஞ்சு விட்டு அவனை ஹீரோவாக்கி விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து நைட் நேரமாக இருக்குது, பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளா டேரெக்டாக வந்து திட்டம் போட்டால் நிச்சயம் வந்து நடக்கவே நடக்காது, வேறு யார் மூலியமாக தான் திட்டம் போட்டே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யாரை வச்சு போட்டாலும் நடக்காது, நம்மளே வந்து பிளான் வந்து இறங்கிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான பேர் வந்து நம்ம சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்த மாதிரி சும்மா வந்து நினச்சிக்கிட்டு, வாங்க அண்ணாச்சி வாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்காட்டா எப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது, யார்கிட்ட அந்த மனுஷன் பேசுகிறான்னு சொல்லி பாக்கியம் வந்து ஏஞ்சி வராங்க. ஏ பாக்கியம், ஊர் தலைவர்லேருந்து எல்லாரும் நான் தான் வந்து தர்மத்தை எலெக்ஷனில் ஜெயிச்சதுனால இப்படியெல்லாம் நம்ம மாலை மரியாதையோடு வந்து பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு கும்பிடு போடு அப்படின்னு சொல்லும்போது, யாருங்க இங்கே இருக்கா, வணக்கம் சொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பாக்கியம், இவ படிக்காதவ, இவளுக்கு எதுவும் அறிவும் தெரியாது, மன்னிச்சுக்கோங்க, ஏய் இப்போ வணக்கம் சொல்லலை அப்புறம் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் பார்த்துக்கணுன்னே அவங்களுக்கு வந்து வணக்கம் வைக்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பராக இதே மாதிரி திட்டத்தை போடு, மாலையை போடுறீங்களா, சரி சரி போடுங்க போடுங்க, மாலை இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, இப்படியெல்லாம் நீங்களாம் மாலையெல்லாம் போடலாமா, கழுத்து வலிக்குதே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போஸ் இப்படி கொடுக்கட்டா இப்படி கொடுக்கட்டா, நாளைக்கு இந்த ஃபோட்டோ வந்து பெருசாக வரணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னொன்னே, ஏங்க அங்கெல்லாம் யாரும் இல்லைங்க, வந்து தூங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரபாண்டியன் இழுத்துட்டு வந்து பெட்ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. நம்ம பாக்கியம் தூங்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க, இருந்தாலும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அழுவட்டும் அழுவட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. இதை இப்படியே விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு வராத ஃபோன் எடுத்து, நான் தான் தலைவர் பேசுகிறேன், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டுன்னு வந்து தீர்த்து வச்சிடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4-5 பேருக்கு வந்து இந்த லைனில் வந்து ஃபோன் வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, தீர்த்து வச்சிருங்கண்ணா. ஐயா, நீங்கள் சொன்ன அடுத்த நொடியே வந்து இங்கே எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடுச்சு, ரொம்ப நன்றியான்னு சொல்லி மாறி மாறி வந்து சவுந்தரமணியனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாம் வந்து உண்மைன்னு நம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து ஒரு குச்சி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி. அட்ராசிட்டி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். காவடி எடுக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அத்தை, என்னமோ ஆயிடுச்சு அத்தை மாமாவுக்கு, நீயே வந்து பாருன்னு எசைக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே குடுக்குன்னு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவன் காவடி எடுக்கிறான், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன் பாக்கியம், ஆனால் இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கும். நிச்சயம் சண்முகத்தை வந்து விலக சொல்லிடு. அப்படி விலகினா மட்டும்தான் இவன் மனுஷனாக நடந்துப்பான். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்தான் பார்த்துக்க, அப்புறம் இப்படியே நிரந்தரமாயிடுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இது எல்லாம் வந்து நம்ம பாண்டியம்மாவோட திட்டுதான் போல இருக்குது. அவங்க சொல்கிறது எல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பாக்கியம் உன்னை குடுகுடுன்னு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. நம்ம சண்முகம் வீட்டுக்கு. அப்பன்னு பார்த்து பரணி மட்டும் இல்லை, நீ இந்த போட்டியில் வந்து நிற்கக்கூடாது, உன் பையன் எப்படியெல்லாம் காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம வீரலட்சுமி, அவன் பண்ண காரியத்துக்கும் செயலுக்கும் நாங்கள் இறங்கி போகணுன்னு நினைக்கிறியாத்த? நிச்சயம் அவன் இறங்க விட்டுருவானா? இது எல்லாம் சதி வேலையாக தான் இருக்கும். ஒரு மனுஷனை எப்படி வேணான்னு பார்க்கலாம், ஆனால் அந்த கோலத்துலலாம் பார்க்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் வந்து அவரோட மனைவியாக தான் நான் பிச்சை கேட்குறேன். எனக்காக பண்ண மாட்டியா, இந்த அத்தைக்காக பண்ண மாட்டியான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாங்க அந்த இடத்துல. நம்ம பாக்கியம், அத்தை நான் வேணா எங்கள் அண்ணன்ட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க, அந்த மனுஷனுக்கு இப்படியெல்லாம் நிலமை வந்துருச்சா, சூப்பராக இருக்குது செல்லக்கனி வந்து பேசுகிறாங்க, வாங்கத்தை நம்ம போய் அவர் டான்ஸ் ஆடுறதெல்லாம் அன்பா பாசமாக பார்க்கலாம். எங்கள் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் வாழ்க்கையில் குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்தாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் தான் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அவங்க தங்கச்சி எல்லாரும், பாத்தியா இவங்களே இப்படி பேசுகிறாங்க, ஊருக்காரங்களாம் எப்படி பேசுவான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க சண்முகம். தயவு செஞ்சு நீ அந்த இடத்த விட்டு விலகிடு. இந்த அத்தைக்காக செய்ய மாட்டியா, உன் தங்கச்சிக்காக செய்ய மாட்டியா, என்ன வேணா ஏமாற்றலாம் உன் மாமனார், ஆனால் கண்டிப்பாக வந்து எசக்கி ஏமாற்ற முடியுமா? எசக்கி அவரோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல A to Z சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம எசக்கி. இது எல்லாத்தையும் வந்து நம்புற மாதிரியெல்லாம் இல்லை. என்னால் கண்டிப்பாக வந்து பரணி பேச்செல்லாம் மீற முடியாது. பொண்டாட்டி பேச்சு கேட்குறதெல்லாம் ரொம்பவே வந்து நல்ல விஷயந்தான். இதை நானே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன், வாழ்த்துவேன். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பரணி பேச்சை கேட்காதேன்னு அவளை பெற்றவன் நானே சொல்கிறேன். ஏன்னா பரணி பேச்சை கேட்டேன்னா என் புருஷன் அப்புறம் என்ன ஆவாருன்னு எனக்கே தெரில. தயவு செஞ்சுப்பா, எனக்காக செய்ய மாட்டியா, இந்த அத்தைக்காக விட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. நம்ம பாக்கியம், இப்போ என்னெல்லாம் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏய் சண்முகம், பரணிக்கு மட்டும் ஏதாவது நீ வாக்குறுதியை கொடுத்துட்டு இங்கே ஆப்போசிட்டாக வந்து ஏதாவது வந்து செஞ்சேன்னு வச்சுக்கேன், பரணி வந்து கடுப்பாயிடுவா. எதுவாக இருந்தாலும் பரணி இருக்கிறப்ப கேட்டுக்கங்கிற மாதிரி தான் வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க. பாக்கியம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. என் பொண்ணு இருக்கிறப்பெல்லாம் வந்து சண்முகத்துக்கிட்ட கேட்கவும் முடியாது, வாக்குறுதி வாங்கவும் முடியாது. அப்போனா தெரிஞ்சுதான் வந்திருக்கியா, சரி சரி நடத்து நடத்து. சண்முகம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட்